வெல்கம் டு ஐஸ்வர் அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சியில் ஃபவுண்டேஷன் லெவல் தான் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அதில் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, மிக்சர் அலிகேஷன் தான் பார்க்குறோம். ஓகேவா? இந்த சம்பளம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சிவாங்கி அப்படிங்கிறவங்க 2 வெரைட்டி ஆஃப் பல்சஸ் வாங்குறாங்கன்னா, ஒன்னோட ரேட் வந்து 50 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பல்சஸோட ரேட் வந்து 60 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் என்ன கொடுத்துருக்காங்க, மிக்ஸ்டு தெம் 2 வெரைட்டியையும் என்ன பண்றாங்க, மிக்ஸ் பண்றாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணி என்ன பண்றாங்க, எவ்வளவு ருபீஸ்க்கு சேல் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 70 rupees பர் கேஜி 70 rupeesக்கு சேல் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இங்க 60, இங்க வந்து பர் கேஜி 50 rupees, இங்க வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 60 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு கேஜிய எவ்வளவுக்கு வித்திருக்காங்களா, 70 rupeesக்கு வித்திருக்காங்க. ஓகேவா? ஓகே, எனக்கு நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேக்கிங் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 20% அப்படின்னு இருக்காங்க. அதாவது இவங்க எவ்வளோ ப்ராஃபிட்ல வித்திருக்காங்க அப்படின்னா, சேல் பண்ணது 70 rupees, அப்ப எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குதா, 20% ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இதுல காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரியாது இல்லையா? ஆனா என்ன பண்ணிட்டாங்க, செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. இங்க 20% ப்ராஃபிட்னு கொடுத்துட்டாங்க. தென் என்ன கேக்குறாங்க, வாட் வாஸ் த ரேஷியோ ஆஃப் த மிக்சர்? அப்ப என்ன குவான்டிட்டி மிக்ஸ் பண்ணிருப்பாங்க அதுதான் நம்மள கேக்குறாங்க. அந்த குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் தான் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப இதை என்ன கண்டுபிடிக்கலாம், பட்டர்ஃப்ளை மெத்தட்லயே கண்டுபிடிக்கலாமா? ஓகே, 70 rupees அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செல்லிங் பிரைஸ் இல்லையா? அப்ப சேல் பண்ணது 70 ரூபாய்னா அவங்க செல் பண்ணது எவ்வளவு, 20% ப்ராஃபிட். அப்ப 100 ரூபான்னு ஒரு பொருள் எடுத்தோம்னா 120 ரூபாய்க்கு சேல் பண்ணதுனாலதான் ஒரு 70 ரூபாய்க்கு வித்திருக்காங்களா? அப்ப 120 அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்ப 120 அப்படிங்கிறது தான் என்னது, 70. அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா 175ன்னு கிடைக்குமா? அப்ப 175 by 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? அதை கேன்சல் பண்ணோம்னா 175 by 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்ப இவங்களோட ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஏ, அதாவது ஃபர்ஸ்ட் வெரைட்டி அண்ட் செகண்ட் வெரைட்டி ரெண்டுக்குமான என்ன குவான்டிட்டியில அவங்க மிக்ஸ் பண்ணிருப்பாங்க, அதோட மிக்சரோட ரேஷியோ தான் கேக்குறாங்க. சோ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்ப இது இந்தாண்டு மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 அங்க போனுச்சுன்னா என்னவாகும், மல்டிபிள் ஆகுமா? ஏன்னா இங்க டிவைட்ல 3 இருக்கு, அங்க டிவைட்ல 3 இல்ல. அப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணுவோம், இங்க மைனஸ் பண்றோம். ஓகேவா? அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவா இருக்கும், 3 அப்ப 6 3 6 180. அப்ப எவ்வளவு இருக்கும், இங்க 5ன்னு இருக்குமா? ஓகே, 5 by 3ன்னு இருக்கும். ஓகே, இந்த பக்கம் அப்படின்னா இங்க 3 இருக்கு, இங்க டிவைட்ல ஒண்ணுமே இல்ல. சோ 3 இந்தாண்டா என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோமா? அப்ப 3 5 15 155. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், 25ன்னு இருக்கும், டிவைடட் பை 3ன்னு இருக்கும். ஓகேவா? அப்ப ரெண்டுக்குமே காமனா டிவைட்ல 3ன்னு இருக்கு. சோ இதோட ரேஷியோ என்னவா இருக்கும், 5:25ன்னு இருக்கு. அப்ப இது இன்னுமே என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணாமா? அப்போ 1/5ன்னு எழுதலாமா? அப்ப இதோட ரேஷியோ என்னவா இருக்கும், 1:5. 1:5ங்கிற ரேஷியோல தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, a vessels full liquid contain, அதாவது ஒரு பாத்திரத்துல அதாவது 3 part வாட்டரும் 5 part வந்து இங்க் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 3 part and 5 part. இது வந்து இங்க்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. வாட் பார்ட் ஆஃப் த மிக்சர் should be the drawn, அதாவது அதுல என்ன பண்றாங்க, மிக்சரை வெளியில எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்றாங்களாம். எதை ரீப்ளேஸ் பண்றாங்கன்னா, வாட்டரை தான் ரீப்ளேஸ் பண்றாங்க. எப்படி இது பண்றாங்கன்னா, மிக்சர் become half water half என்ன சொல்லிருக்காங்க, இங்க். அப்ப வெளியில எடுக்கிறது எப்படி சொல்லிருக்காங்கன்னா, இதுல பாதியை வெளியில எடுக்கிறதா சொல்லிருக்காங்க. ஓகேவா? half water and half மிக்சரை என்ன பண்ணிருக்காங்க, வெளியில எடுக்கிறாங்க. ஓகேவா? அப்ப இதுல பாதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுல 1.5ன்னு இருக்கும், இதுல பாதி அப்படின்னு பார்த்தோம்னா 2.5ன்னு இருக்குமா? ஓகே, ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீப்ளேஸ் பண்றாங்களாம். டிரான் பண்றது எவ்வளவுன்னு தெரியாது, ஆனா ரீப்ளேஸ் பண்றாங்க, பாதியை வெளியில எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 3 - xன்னு எடுக்கலாமா? ஏன்னா எவ்வளவு வெளியில எடுக்கிறாங்கிறத நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மிக்சர் ஹால்ஃப் வாட்டர் அண்ட் ஹால்ஃப் மிக்சர்ல இருந்து தான் வெளியில எடுக்கிறாங்க. சம் என்ன பண்றாங்க, வெளியில எடுக்கிறாங்க, பாதின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன பண்ணிக்கிறேன், 3/2 சம் மிக்சரை வெளியில எடுக்கிறாங்க, அது எவ்வளவுன்னு தெரியாது. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வாட் பார்ட் ஆஃப் எ மிக்சர் should be drawn, எவ்வளோ வெளியில எடுத்திருப்பாங்க அதோட மிக்சரை தான் என்னன்னு கேக்குறாங்க.
ஓகேவா? அப்ப இது ரெண்டுலயுமே மிக்சர்ல இருந்து வெளியில எடுக்கும்போது அதோட ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. ஏன்னா ரெண்டுமே மிக்சிங்ல இருக்கும்போது அதுல எடுக்கும்போது ரெண்டுல இருந்து என்ன அளவு இருக்கோ அதுலதான் ஈக்குவலா தான் வெளியில எடுப்போம். ஸோ அதோட மிக்சரோட ரேஷியோ என்னவாகாது? சேஞ்ச் ஆகாது. ஆனா இதுல ரீப்ளேஸ் பண்றாங்க. எதுலதான் ரீப்ளேஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க? வாட்டர்ல தான். ஸோ இதுல இருந்து எக்ஸ்ன்ற வேல்யூ கண்டுபிடிச்சாதான் என்ன பண்ண முடியும்? நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படிங்கறத ரேஷியோ பார்ட்டா கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? சோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 5ங்கிறது இதோட பாதி 2.5ன்னு சொன்னா அப்ப இந்த 2.5 இதோட ரேஷியோ மாத்தணும்னா இதை 2ஆல மல்டிபிள் பண்ணாதானே கிடைக்கும். அப்ப இங்க 2 பார்ட்னு இருக்கும், இது 1 பார்ட்னு இருக்கும். இது எப்படி? இது எக்ஸோட வேல்யூ அப்ப கண்டுபிடிக்கணும்னா 3 - x divided by 2 equal to இது 2 பார்ட் இது 1 பார்ட். சோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? equal to 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்ப இது எல்லாத்தையும் கொண்டு போனோம்னா எக்ஸுக்கு மட்டும் என்னன்னு கிடைக்கும்? 1ன்னு கிடைக்குமா? இந்த 2 இந்தாண்ட போச்சுன்னா 4 மாறும், 3 இந்தாண்ட போச்சுன்னா -3. அப்ப 4 - 1 4 - 3 1. ஓகேவா? அப்ப எக்ஸோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும் போது நம்மளுக்கு இங்க என்னவா இருக்கு? பார்ட் 5 தானே இருக்கு. ஏன்னா இது 2ஓட பார்ட். அப்ப 2 பார்ட்ங்கும் போது 5ஆ? அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்? 1/5 தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டேங்க் இருக்கு, அதுல 80 லிட்டர்ஸ் ஆஃப் லிக்யூட் இருக்கா, மிக்சர் தான் இருக்கு. ஓகேவா? அப்ப இங்க இருக்கிறது மிக்சர். ஓகேவா? டோட்டலா 80 லிட்டர்ஸ் இருக்கான். அதுல 60 லிட்டர்ஸ் என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 60% வந்து ஆசிடா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப 60% வந்து ஆசிட்னா ரிமைனிங் இருக்க 40% தானே ரிமைனிங் இருக்கிற கண்டென்ட். ஓகேவா? அங்க என்ன மிக்சர்ங்கிறது கொடுக்கல. சோ ஒன்னு ஆசிடா இருக்கு, இன்னொன்னு என்னங்கிறது தெரியல. ஓகேவா? லிக்யூடா எனிதிங். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? 20 லிட்டர்ஸ் ஆஃப் த மிக்சர் replaced by another liquid 40%. அப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 20 லிட்டரை வெளியில எடுத்துட்டு மீதி இருக்கிற கண்டென்ட்டை 40%ஓட ஆட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரீப்ளேஸ் பண்றாங்க. தென் ஆசிட், வாட் இஸ் த percent ஆஃப் ஆசிட் ரிசல்டிங் சொல்யூஷன்? அப்ப இருக்கிற ரிசல்டிங் சொல்யூஷன்ல ஆசிடோட பர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, அப்ப இங்க இருக்கிற 60% ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? இருக்கிற 80 லிட்டர்ல 20 லிட்டர் என்ன பண்றாங்க? மிக்சரை வெளியில எடுக்கிறாங்க. ஓகேவா? எடுத்துட்டு தான் என்ன பண்றாங்க? ரீப்ளேஸ் பண்றாங்க. அப்ப 80 லிட்டர்ல 20 லிட்டர் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டலா எத்தனை லிட்டர்ஸ் இருக்கும்? 60 லிட்டர்ஸ் இருக்குமா? அந்த 60 லிட்டர்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? 60% ஆசிட். அப்ப ஆசிடோட கண்டென்ட் என்ன, இன்னொரு இருக்க லிக்யூடோட கண்டென்ட் என்னங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? 60% இதுல லிக்யூட்னா 60%னா 36 இருக்குமா? அப்ப 36 போக மீதி ரிமைனிங் இருக்கிறது தான் என்னது? 24 தான் என்னவா இருக்கும்? மீதி இருக்கிற லிக்யூடா இருக்குமா? ஓகே, இப்போ ஆசிடோடதும் லிக்யூடோடதும் தெரிஞ்சிச்சு. ஆனால் நம்மள கேட்கறது பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஓகே, தென் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20 லிட்டர் ஆஃப் மிக்சர் இஸ் ரீப்ளேஸ்ட் அனதர் லிக்யூட் 40%. அப்போ அந்த 40%ஓட 20 லிட்டரை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க? ரீப்ளேஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ 40%ல 20 லிட்டர் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கலாமா? அப்போ எத்தனை பர்சன்டேஜ் வரும்? 8ங்கிறது கிடைக்குமா? அப்போ 8 லிட்டர் தான் என்ன இருக்கு இங்க இருக்கிற கண்டென்ட்டோட ஆட் பண்றது. ஓகேவா? அப்ப ரெண்டுமே சேர்ந்ததுதான் டோட்டல் மிக்சர். அப்ப டோட்டல் மிக்சர்னா எவ்வளவு இருக்கும்? 44 இருக்குமா? அப்ப இந்த 44ங்கிறது இருக்கிற மிக்சர். ஓகேவா? அவங்க கொடுத்திருக்கிற ரிசல்டிங் சொல்யூஷன். இது எத்தனை பர்சன்டேஜ், டோட்டலா எத்தனை லிட்டர் இருந்தது நம்மளுக்கு முன்னாடி, அதாவது மைனஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரிஜினல் டேட்டா எவ்வளவா இருந்தது? 80. நம்மள பர்சன்டேஜ் கேட்கறாங்கன்னா பர்சன்டேஜ்னா 100ஆல மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா? அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா இது 4ஆல பண்ணோம்னா 2 டைம்ஸ், இது 11 டைம்ஸ். அகைன் இதை கட் பண்ணோம்னா 5. அப்ப 55% தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a solution of milk and water, அதாவது மில்க்கும் வாட்டரும் சேர்ந்து ஒரு சொல்யூஷன் 65% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மில்க் மட்டும். ஓகே, அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னவா இருக்கும்? வாட்டரா இருக்குமா? அப்போ 65% மில்க் அப்படின்னா ரிமைனிங் இருக்க 35% என்னவா இருக்கும்? வாட்டரா இருக்குமா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? how many liters of pure milk must be added to 50 liters of this solution make the milk content 80%
மீதி இருக்க 80% என்ன மிக்ஸ் பண்றதா சொல்லிருக்காங்க 50 லிட்டர் அதாவது ஆடட் மில்க்னு சொல்லிருக்காங்க ஓகேவா மில்கோட தான் மில்க் ஆட் பண்ண முடியும் வாட்டரோட தான் வாட்டர் ஆட் பண்ண முடியும் இல்லையா இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 35% அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது ஓகேவா டோட்டல் மிக்சர் மில்க் அண்ட் வாட்டரோட சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க கண்டென்ட் அதுல மில்க் மட்டும் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்காங்க 65% மில்க் இருக்காங்க அப்ப மீதி இருக்கிறது தான் கண்டிப்பா என்னவா இருக்கும் வாட்டரா இருக்கும் ஓகேவா இவங்க என்ன சொல்லிருக்காங்க how many liters of pure milk must be added pure milk என்ன பண்றாங்களா ஆட் பண்றதா சொல்லிருக்காங்க எவ்வளவா சொல்லிருக்காங்க 50 liters ஆட் பண்றாங்க அப்ப 50 litersங்கிறது 35%ங்கிறதுல எவ்வளவு இருக்கும்ங்கறத கண்டுபிடிக்கிறோம் ஏன் 35% கண்டுபிடிக்கிறோம் வாட்டரோட மில்க் என்ன பண்றோம் ரெண்டுக்கும் மிக்சரை கண்டுபிடிக்கிறோம் சோ மிக்சரை கண்டுபிடிக்கணும் போது இத கேன்சல் பண்ணோம்னா 17.5 கிடைக்குமா அப்ப 17.5ல என்ன கேக்குறாங்க 80% அப்படிங்கிறது மில்க் சோ வாட்டரோட கண்டென்ட்டை கண்டுபிடிச்சோம்னா டோட்டல் மிக்சர் என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருமா ஓகேவா அப்ப வாட்டரோட கண்டென்ட் 80% இங்க மில்க் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற 20% தான் என்னவா இருக்கும் வாட்டரா இருக்குமா அப்ப ரிமைனிங் அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 20% ஆஃப் இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க சம் வாட்டரை இங்க என்ன கண்டென்ட் அதாவது பெர்சன்டேஜ் தான் கொடுத்திருக்காங்க ஒரிஜினல் என்ன டேட்டான்னு தெரியாது ஆனா 50 லிட்டர் என்ன பண்றாங்க ஆட் பண்றதா சொல்லிருக்காங்க அப்ப முன்னாடி என்ன கண்டென்ட் இருந்திருக்கும்னு நமக்கு தெரியாது சோ x + 15 எடுத்துக்கலாமா ஈக்குவல் டு என்னவா இருக்குன்னு சொல்லிருக்காங்க 17.5ன்னு இருக்கு ஓகேவா அப்ப இந்த ஈக்குவேஷன் எல்லாம் சால்வ் பண்ணோம்னா 20% ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 1/5ன்னு எடுத்துக்கலாமா halfனா into multiple x plus 50 equal to 17.5ன்னு இருக்கும் அப்ப இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் ஈக்குவல் டு இந்தாண்ட கொண்டு வந்தா இது இந்தாண்ட மல்டிபிள் போகும் அப்ப x plus 50 is equal to 17.5 into 5ன்னு மாறும் ஓகேவா அப்ப x plus இந்தாண்ட மைனஸ் போனுச்சுனா x ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 37.5 லிட்டர்ஸ்னு இருக்கும் ஓகேவா அப்ப 37.5 லிட்டர் ஆப்ஷன் C தான் இதோட ஆன்சர் ஓகே இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா A has 150 ml milk and water என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னா 4:1 என்ற ரேஷியோல இருக்கு அப்ப டோட்டல் கொடுத்திருக்காங்க 150 அப்படின்னா டோட்டல் பார்ட் என்னவா இருக்கும் அப்ப 5 பார்ட் தான் 150 அப்படின்னா இதுல 1 பார்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா அப்ப 1 பார்ட் வேல்யூ இங்க எவ்வளவா இருக்கும் 30 இருக்குமா ஓகே அப்ப 30 அப்படின்னா இதுல 4 பார்ட் என்ன 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா 4 பார்ட்னா 12 1 பார்ட் அப்படின்னா 30 அப்படின்னு கிடைக்குமா இது வந்து என்னது மில்க் அண்ட் வாட்டர் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ஏங்கிற கண்டென்ட்டோட ஜார்ல இருக்கிற வேல்யூ ஓகேவா அடுத்தது பில என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம் ஓகே பிங்கிற ஹேஸ் 100 ml இருக்குதான் 100 ml ரேஷியோவா பிடிச்சிருக்காங்க 1:4ங்கிற ரேஷியோ கொடுத்திருக்காங்க அப்ப 100 ml டோட்டல் பார்ட் என்னவா இருக்கு 5 பார்ட் அப்ப 5 பார்ட் இது ரெண்டும் சேர்ந்ததா டோட்டல் பார்ட் அப்ப இதுதான டோட்டல் மில்க் டோட்டலா இருக்க வேல்யூ ஓகேவா அப்ப 5 பார்ட் தான் 100 அப்படின்னா 1 பார்ட் என்னவா இருக்கும் 20 இருக்குமா அப்ப 20 அப்படிங்கிறது 1 பார்ட் வேல்யூ அப்படின்னா இதுல 1 பார்ட் வேல்யூ இங்க 20 இருக்கும் அப்ப 4 பார்ட் என்னவா இருக்கும் 80 இருக்குமா milk and water ஓகேவா நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க how much mixture should be moved from A to B A ல இருந்தோ B ல இருந்தோ சம் என்ன பண்றாங்க milk and water ரிமூவ் பண்றாங்க எடுக்கிறதா சொல்றாங்க மூவ் பண்றாங்களாம் B has milk and water ratio அதுக்கு அப்புறம் B ல இருக்க என்ன சொல்லிருக்காங்க இந்த B ல இருக்க வேல்யூ எப்படி இருக்கும்னா 1:1 என்ற ரேஷியோல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா என்ன பண்றாங்களா வாட்டர் அண்ட் மில்க்கும் சம் வேல்யூஸை என்ன மூவ் பண்றதா சொல்லியிருக்காங்க ஸோ 1 பார்ட் வேல்யூங்கிறது தான் இங்க சொல்லியிருக்காங்க அப்ப 20 பிளஸ் 0 பாயிண்ட் அதாவது 1 பார்ட் வேல்யூன்னு எடுத்துக்கலாம் 2 பார்ட் சேர்ந்தது தானே இங்க கொடுத்துருக்காங்க ஸோ இங்க 1 பார்ட் வேல்யூ அப்படின்னா 0.8ன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா மில்கோட தான் மில்க் ஆட் பண்ண முடியும் வாட்டரோட தான் வாட்டர் அப்ப இதை 0.8ன்னு எடுத்துக்கலாம் இங்க இருக்க வேல்யூவை 80x இது எல்லாமே ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வேல்யூவோட ஒரிஜினல் பார்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஸோ எக்ஸை கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு என்ன டோட்டல் எம்எல் கிடைக்குமா அப்ப 0.2ன்னு கிடைக்குமா இதோட ஈக்குவல் டு 1:1ங்கிற ரேஷியோல இருக்கான் ஸோ இது எல்லாமே ஈக்குவல் கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 100 mlன்னு கிடைக்கும் ஓகே 100 ml ஓகே 100 ml தான் இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர் ஓகே இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா காப்பர் அண்ட் ஜிங்க் அதாவது கண்டென்ட் ஏன்ற ஒரு
கண்டெய்ன்ல ஏன்ற கண்டெய்ன்ல காப்பரும் அண்ட் ஜிங்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ரேஷியோ என்னன்னு கொடுத்துருக்காங்க 5:3ங்கிற ரேஷியோல இருக்கான். தென் இன்னொரு கண்டெய்ன் என்ன சொல்லியிருக்காங்க பீன்ற கண்டெய்ன் இருக்கு, அதுல காப்பர் ஜிங்க் அண்ட் டின், அதாவது அந்த கண்டெய்ன்லயும் சேம் காப்பரும் ஜிங்க்கும் இருக்கும். வென் மிக்சர் ரெண்டுமே ஏவையும் பியையும் என்ன பண்ணிருக்காங்க மிக்ஸ் பண்றதா சொல்லிருக்காங்க. ஃபைனலா அந்த கண்டெய்ன்ல ஸ்பெசிபிக் பர்சன்டேஜஸா வேல்யூஸ் இருக்கான், அது என்னன்னு சொல்லுங்க வி ஜஸ்ட் மிக்ஸ் அலைவ் ஏங்கிற கண்டெய்ன்ல என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க 1:3ங்கிற ரேஷியோல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஏங்கிறதுல 1:3னா அப்ப டோட்டல் பார்ட் என்னவா இருக்கும் 3 பார்ட்டா, அப்ப 3ல 1 பார்ட்ங்கிறது என்னவா இருக்கு காப்பர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்ப 2 பார்ட் என்னவா இருக்கும் 1 பார்ட்ங்கிறது காப்பர், ஏன்னா காப்பரோடது தான் 1:1ங்கிற ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்ப ஜிங்க்ங்கிறது 2ன்னு வருமா, அப்போ 1 இங்க 3ன்னு இருக்கு, டோட்டல் வந்து 3, அதுல 2 பார்ட் தான் என்ன இருக்கு ஜிங்க் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கண்டெய்ன் பில என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா காப்பரோட ரேஷியோ 2, ஜிங்கோட ரேஷியோ 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கு 5 பார்ட்டா, அப்ப 5 பார்ட்ல காப்பரோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க, ஜிங்கோட ரேஷியோ என்னன்னு கொடுத்துருக்காங்க 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்ப இதுதான் அங்க இருக்கிற கண்டெய்னோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அளவு பி இன் ஈக்குவல் குவான்டிட்டிஸ், ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டிஸ்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. வாட் இஸ் த நியூ ரேஷியோ ஆஃப் எ காப்பர் ஜிங்க், அப்ப இது எல்லாத்துக்கும் இது பண்ண பிறகு டோட்டலா என்ன ரேஷியோல காப்பரும் ஜிங்க்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா, ஏன்னா இது ரெண்டுமே என்னதுதான் காப்பர் தான், இது ரெண்டுமே என்னதுதான் ரேஷியோ தான். சோ இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாமா, இங்க வேல்யூ வந்து வேற வேறையா இருக்கிறனால என்ன பண்ணிக்கலாம் மல்டிபிள் பண்ணிக்கலாமா. அப்ப இங்க என்ன வந்துரும் 5, அப்ப இங்க 3 and 6 இங்க 11 கிடைக்கும், டிவைடட் பை 15 கிடைக்கும். ஓகே, இந்த ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னா 10, 9, அப்ப 19 டிவைடட் பை 15ங்கிற ரேஷியோல இருக்கும். ஓகேவா, டினாமினேட்டர் ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப டோட்டலா 15 பார்ட் அப்படிங்கிறதுல 11 பார்ட் என்ன இருக்கு காப்பர் இருக்குது, 19 பார்ட் என்னவா இருக்கு ஜிங்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதோட ஆன்சர் 11:3ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகே ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா a mixture contain milk and water, milk and waterோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:1ங்கிற ரேஷியோல இருக்கான். அதுல 15 liters of water added to his, அதாவது வாட்டர்ல மட்டும் என்ன பண்றாங்களா 15 லிட்டரை ஆட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்படி ஆட் பண்ண பிறகு அதோட ரேஷியோ மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ என்னவா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க 4:3ங்கிற ரேஷியோ மாறுது. என்ன நம்மள கொஸ்டினா கேக்குறாங்கன்னா இனிஷியலா என்ன குவான்டிட்டியில அங்க மிக்சர் இருந்திருக்கும்னு கேக்குறாங்க. ஓகேவா, அப்ப இனிஷியலா என்ன இருந்திருக்கும்ங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்ன்ற வேல்யூ எடுத்துட்டு போய் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அப்ப இங்க இருக்கிறது பார்ட் வேல்யூ தான் இல்லையா, இத பார்ட்னு தான் எடுத்துப்போம். சோ 4x plus 4x டிவைடட் பை இங்க எப்படி எழுதுவோம் x plus 15 is equal to 3 அப்படிங்கிற ரேஷியோவா எழுதுறதுக்கு இதை எப்படி ஷார்ட்டா x வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்க இதோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு 4க்கு 4 1 பார்ட் தான் இருக்கு, இதோட டிஃபரன்ஸ் என்ன இருக்கு 2 பார்ட் இருக்கு இல்லையா. அப்ப இங்க எந்த சேஞ்சஸ்மே இல்ல, ஏன்னா மில்க்ல ஆட் பண்ணல, வாட்டரோட கண்டென்ட் தான் என்ன பண்றாங்க ஆட் பண்றாங்க. அப்ப வாட்டரோட கண்டென்ட்னா அதோட ரேஷியோ தான் என்னவா இருக்கும் அதிகமா இருக்கும் இல்லையா. சோ இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரேஷியோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கலாம். இந்த ரேஷியோ ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன 2, இந்த 2 பார்ட் தான் என்னவா மாறி இருக்கு 15ஆ மாறி இருக்கு. அப்ப 2 பார்ட் தான் 15 அப்படின்னா 1 பார்ட் வேல்யூ என்னவா இருக்கும் 7.5ன்னு எடுத்துக்கலாமா. அப்ப 1 பார்ட் வேல்யூ 7.5, இதுதான் இந்த எக்ஸோட வேல்யூ. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க இனிஷியலா எவ்வளவு குவான்டிட்டில அங்க மிக்சர் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இது ரெண்டும் சேர்ந்ததுன்னு தானே மிக்சர். அப்ப இங்க 4 இருக்கு, இங்க 5 இருக்கு, அப்ப டோட்டலா 5 பார்ட்டா. அப்ப 5 பார்ட் என்னவா இருக்கும் இதோட 5 into 7.5, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா இதுதான் டோட்டல் பார்ட். அப்ப டோட்டல் பார்ட் 37.5 தான் இதோட ஆன்சர். ஓகே, இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு கண்டெய்ன்ல 60 லிட்டர்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிருக்காங்க, டோட்டல் சொல்யூஷன் இருக்கான், அதுல 20% மட்டும் என்னவா இருக்கா ஆசிடா இருக்கா. அப்ப 20% ஆசிட்னா மீதி இருக்கிறது தானே ரிமைனிங் இருக்கிற கண்டெய்ன். ஓகேவா, ரிமைனிங் இருக்கிற பார்ட். ஓகேவா, அப்ப 20% என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். 20%னா இதுல எவ்வளவு இருக்கும் 12 இருக்குமா. அப்ப 12 பார்ட்ங்கிறது டோட்டல் 60ல எவ்வளவு இருக்குங்கிறத எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க ஹவு மச் பியூர் ஆசிட் மஸ்ட் பி ஆடட். அப்ப ஆசிட் என்ன பண்றாங்களா ஆட் பண்றாங்களா, அதுக்கப்புறம் சொல்யூஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சொல்யூஷன்ல 40% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்ப சம்ம
என்ன பண்ணிருக்காங்க, ஆட் பண்றாங்க ஆசிட். அப்ப ஆசிட் ஆட் பண்றது எவ்வளவு கண்டென்ட்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? சோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதோடையும் என்ன பண்ண, டோட்டல் மிக்சர்லயும் என்னவாகும், ஆட் ஆகுமா? சோ ஈக்குவல் டு இந்த ரேஷியோல இருக்குமா? அப்ப இதை கட் பண்ணோம் அப்படின்னா 2/5ன்னு இருக்கும். சோ இதை ஈக்குவல் டுக்கு இந்த கொண்டு வந்தோம்னா இது என்னவா மாறும், 16 மாறும் பிளஸ் 5 எக்ஸ்ன்னு இருக்கும். ஈக்குவல் டு இந்த பண்ணோம் அப்படின்னா 120 பிளஸ் 2x மாறும். அப்ப எக்ஸோட வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா இந்த வந்தோம்னா 3x எடுத்துக்கலாமா? ஈக்குவல் டு 120 இந்த போனுச்சுன்னா 60. அப்ப எக்ஸோட வேல்யூ மட்டும் என்னவா இருக்கும், 20 இருக்கும். ஓகேவா? அப்ப எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க, 20 லிட்டர்ஸ் ஆசிட் ஆட் பண்ண பிறகுதான், அதனாலதான் என்னவா கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 40% ஆசிட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a container hold a mixture of liquid A and B. A and Bங்கிற ரெண்டு கண்டெய்னர் இருக்கான். அதோட ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க, 3:1ங்கிற ரேஷியோல மிக்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Then fraction of total volume must be removed. அதாவது some values என்ன பண்றாங்க, ரிமூவ் பண்றாங்களாம். அதுக்கு பதிலா அதையே என்ன பண்ணிருக்காங்க, Bங்கிற கண்டெய்னர்ல ஆட் பண்றதா சொல்லிருக்காங்க. some வால்யூம் ரிமூவ் பண்றதே எவ்வளவுங்கிறது தெரியாது, ஆட் பண்றதும் என்னன்னு தெரியாது. ஆனா ஆட் பண்ணன பிறகு என்ன ரேஷியோ கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க, ஏலையும் பிலையும் 1:1ங்கிற ரேஷியோல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? அப்ப இதோட வேல்யூ என்ன கேக்குறாங்க, டோட்டல் ஃபிராக்ஷன் ஆஃப் டோட்டல் வேல்யூ. அப்ப டோட்டலா எவ்வளவு அவங்க ரிமூவ் பண்ணிருப்பாங்கங்கறத தான் கேக்குறாங்க. ஓகேவா? இந்த ரேஷியோவை ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். 1:1ங்கிற ரேஷியோல இருக்குன்னா சம் வேல்யூஸை ரிமூவ் பண்ணும்போது அப்படின்னா இங்க எடுக்கிறது என்ன கண்டென்ட்டா இருக்கும், மிக்சர்ல இருந்து எடுக்கிற ரேஷியோ எப்பயுமே எப்படி இருக்கும், சேமா தானே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இதோட ரேஷியோவும் இங்க என்ன பண்ணல, சேஞ்ச் ஆகல. அப்ப இங்க என்ன இருக்கு, 3ங்கிற ரேஷியோ. அப்ப இதை எப்படி எடுத்துட்டு வரலாம்னா, இங்க என்ன கண்டென்ட் தான் இருந்திருக்கணும், அதோட ரேஷியோ மிக்சரை வெளியில எடுக்கும் போது ரேஷியோல சேஞ்சஸ் ஆகுமா, மிக்சரை எப்பயுமே இந்த கண்டென்ட் டோட்டல் வேல்யூல அதுல எடுக்கும் போது மிக்சர் தானே வெளியில எடுப்பாங்க, ஈக்குவல் குவான்டிட்டி தானே வெளியில எடுத்திருப்பாங்க. அப்ப ரேஷியோவும் என்னவா தான் இருக்கும், 1:1னா இங்க இதோட வேல்யூ ஆட் பண்ண பிறகு 1ங்கிற ரேஷியோல இருக்குன்னா அப்ப இங்க என்னதான் இருந்திருக்கும், 3 தான் இருந்திருக்கும். அப்ப 1/3ங்கிற ரேஷியோல தான், அந்த ஃபிராக்ஷன்ல தான் என்னவா இருந்திருக்கும், மிக்சரை ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அப்ப 1/3 தான் இதோட ஆன்சர். ஓகே. இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, a salt of a solution, அதாவது ஒரு சொல்யூஷன்ல சால்ட்டோடது எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்காங்க, 60% இருக்குன்னு சொல்லிருக்காங்க. வாட்டரோடது எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்காங்க, 60% இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது 63 liters of a second solution added 27 liters of a first solution to make a salt solution of x%. அப்ப இங்க இருக்கிற பெர்சன்டேஜோட 63 லிட்டர் என்ன பண்றாங்களா, மிக்சரோட ஆட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன சொல்லிருக்காங்க, ஆடட் டு செகண்ட் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் சொல்யூஷனோட செகண்ட் சொல்யூஷனை ஆட் பண்ணனா அதோட ரேஷியோ என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சொல்யூஷனோட செகண்ட் சொல்யூஷனை ஆட் பண்ணா அப்ப ஃபர்ஸ்ட் சொல்யூஷனோட வேல்யூ என்ன, செகண்ட் சொல்யூஷனோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். அவங்க சொல்லியிருக்கிறத ஃபர்ஸ்ட் சால்ட் சொல்லியிருக்காங்க, இன்னொன்னு வாட்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் 60% சால்ட் அப்படின்னா மீதி இருக்கிற கண்டென்ட்டே தான் யாரா இருப்பாங்க, வாட்டரா இருப்பாங்களா? அப்ப இது 60% அப்படின்னா இது 40% தானே இருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 63 liters of a second solution. அப்ப இதோட ரேஷியோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இதோட இந்த வேல்யூ என்ன பண்றாங்க, 63 ஆட் பண்றதா சொல்லு, மல்டிபிள் பண்ணணும்னா அதோட டோட்டல் வேல்யூ கிடைக்கும். அதோட 27 லிட்டரையும் என்ன பண்ணிருக்காங்களா, ஆட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓகே, 27 லிட்டர்னா 60%. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா சால்ட்டோட டோட்டல் சொல்யூஷன் கிடைச்சிரும். ஓகேவா? சேம் அதே மாதிரி இதுலயும் 63 லிட்டர்ஸையும் ஆட் பண்ற மல்டிபிள் பண்ணோம்னா அந்த சொல்யூஷனோட வாட்டர் கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சிரும். அதே மாதிரி 40%ஓட 27 லிட்டரை மல்டிபிள் பண்ணோம்னா இந்த சொல்யூஷன்ல வாட்டர் எவ்வளவு இருக்குங்கிறதும் தெரிஞ்சிரும். ஓகே, அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி மல்டிபிள் பண்ணலாம். 60% எப்படி எழுதலாம், 3/5 எழுதலாமா, இன்ட்டு 63 எழுதலாம். பிளஸ் இன்னொரு வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, அதே 60%. அப்ப 3/5 இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 27 இருக்கு. ஓகேவா? இன்ட்டு ஈக்குவல் டு இதோட ரேஷியோ என்ன கேக்குறாங்க, 40% எப்படி எழுதலாம், 2/5 எழுதலாமா, இன்ட்டு 63 லிட்டர்ஸ். அதே மாதிரி பிளஸ்
2/5 into 27. ஓகே, அப்ப இந்த சொல்யூஷன் ரெண்டையும் கேன்சல் பண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரேஷியோ கிடைக்கும்னா 20. இதெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட ஈக்குவல் டு இந்த 5 எல்லாமே என்னவாயிடும், கட் ஆயிடும். ஓகேவா, ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணோம்னா 27:23ங்கிற ரேஷியோ கிடைக்கும். ஓகேவா, இதெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா நம்மள கேட்கறது என்ன, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் எ சால்ட், ஃபைனலா என்ன சொல்யூஷன்ல வாட்டரும் சால்ட்டும் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ 27:23ங்கிற ரேஷியோல தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.